ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளில் கூட மீண்டுமாக உங்களோடு கூட இணைந்து இந்த ஜிபிசி குழுவில் பயணிக்க இன்னைக்கு ஆம், உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை போலவே என்னை அன்போடு கூட இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நம்முடைய ஜிபிசி குழுவினருக்கும் அதன் அட்மின்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு அறுவை சிகிச்சை முடிந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஐயா ரவீந்திரன் அவர்களுக்காகவும் நமது பேராசிரியர் அவர்களுக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நல்ல சுகத்தை கட்டளிடுவாராக. இன்னைக்கு கூட கொஞ்ச நேரத்தில் உங்க கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று நாங்கள் அட்மின்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதில் வந்த ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னாக்கா, புற்றுநோய் குறித்ததான ஒரு ஒரு அவேர்னஸ், ஒரு 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 தெரிந்து கொள்ளுதல், ஒரு ஒரு முன்னேற்பாடு, அது போன்ற ஒரு காரியம். ஏன்னா புற்றுநோய் அப்படிங்கும் பொழுது இந்த நாளில் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்னு தான் ஒரு பொதுவாக ஒரு ஒரு பேர் இருக்குது. புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்துட்டு ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது உண்மைதான். நிறையா புற்றுநோய்களுக்கு முழுமையான தீர்வு இல்லை. சில புற்றுநோய்களை ரொம்ப ஆரம்ப காலத்தில் கண்டறிந்தால் குணப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது சாத்தியக்கூறுகள் அதிகம். உதாரணத்துக்கு மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு ஸ்டேஜ் 1 ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடித்தாக்கா 20 வருஷம் 30 வருஷம் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வாழ்கிறாங்க. ஆனால் சில புற்றுநோய்கள், உதாரணத்துக்கு உணவு குழலில் ஏற்படுற புற்றுநோய், பேன்க்ரியாஸில் ஏற்படுற புற்றுநோய், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து அவங்களுடைய வாழ்வு முடிந்து விடக்கூடிய நிலைமைகள். அதனால் புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்முடைய உடம்புல இருக்கிற சாதாரணமான நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள் வந்து மாற்றம் அடைகிறது தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பிளாஸ்டிக் சேஞ்சஸ், மெட்டாபிளாஸ்டிக் சேஞ்சஸ், நியோபிளாஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு செல் அப்படின்னா அந்த செல்லில் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கணும். இந்த நியூக்ளியஸ் சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கணும். அதுக்குரிய காரியங்கள்லாம் இருக்கணும். ஆனால் இந்த கேன்சர் வந்த செல்லுக்கு வந்து என்ன ஆகிடும்னா அதோட அமைப்புகள் மாறி போய்டும். ஒரு நியூக்ளியஸ் பல நியூக்ளியஸ் வந்துடும். சில டைமில் நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கும். அதோட செல் அமைப்புகள் மாறும் பொழுது அந்த செல் கூட்டாக இருக்கிற டிஷ்யூஸ் மாறும். இந்த டிஷ்யூஸ் மாறும் பொழுது அது எந்த ஆர்கனில் இருக்குதோ அந்த ஆர்கனில் வந்து அது ஒரு கட்டியாகவோ அல்லது ஒரு புண்ணாகவோ அது உருவெடுக்கும். அது அதோடு நிறுத்தாது, அது வந்து பரவ ஆரம்பிக்கும். சில புற்றுநோய்கள் வந்து நம்முடைய நிணநீர் வழியாக பரவ ஆரம்பிக்கும். நிணநீர் கட்டி லிம்ப்ஸ் வழியாக பரவ ஆரம்பிக்கும். சில புற்றுநோய் ரத்தம் வழியாக பரவ ஆரம்பிக்கும். சில புற்றுநோய் லோக்கலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தாமதித்தோம்னாக்கா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு உதாரணத்துக்கு சின்ன ஒரு டைஜஷன், ஒரு ஜீரண குறைபாடு, ஒரு அஜீரணம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சில பேர்த்துக்கு. திடீர்னு போய் பார்த்தா எண்டோஸ்கோபி பண்ணி உள்ளக்குள்ளே டியூப் போட்டு பார்த்தாக்கல ஒரு அல்சர் இருந்திருக்கும். ஒரு அல்சர் நினச்சிட்டு அதுக்கு அல்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அல்லது ஒரு வேளை அது பயாப்சி எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கலாம். இல்லாமல் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து வயிறெல்லாம் உப்பி நீர் வச்சு உடம்பெல்லாம் குறைஞ்சது மாதிரிலாம் ஆகிட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆயிரும். பல ஸ்டேஜுகளாக பிரிக்கிறாங்க. ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்னு சாதாரண 4 ஸ்டேஜாக பிரிப்போம். ஸ்டேஜ் 1ங்கிறது வந்து ஆரம்ப புற்றுநோய்க்கான ஆரம்ப காலம். ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது வந்து உடம்புல பல இடங்களுக்கு பரவி இருக்கிற ஒரு 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 நோய். அந்த ஸ்டேஜ் அதுதான் வந்து நம்ம ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்கிறோம். மெட்டாஸ்டேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பரவின அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேன்சர் அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஒவ்வொரு கேன்சருக்கான அறிகுறிகள் என்ன, அல்லது சாதாரணமாக வரக்கூடிய கேன்சருக்கான அறிகுறிகள் என்ன, ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், அதை எப்படி அறிந்து கொள்வது, ஏர்லி ரெக்கக்னிஷன் ஆஃப் சிம்டம்ஸ், நமக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு எப்படி ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் எங்கே போய் பார்க்குறது.
தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆயுர்வேத மருந்து சாப்பிடலாம், நாட்டு மருந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டுலாம் இருப்போம். அப்படி இல்லாமல் டக்குன்னு உடனே நேரத்திலேயே இருக்கிறதுலையே நல்ல ஒரு கேன்சர் சென்டரில் ஒரு நல்ல கேன்சர் டாக்டரை பார்க்குறது, பார்த்து அதன் மூலமாக வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. இது வந்து அந்த நோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் அல்லது ஆரம்ப கண்டுபிடிப்பு, ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். கேன்சர் வியாதியில் ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியமான காரியம். டிலே பண்ணால் தான் ப்ராப்ளம் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதற்கான ட்ரீட்மெண்ட் வேரியஸ் மொடாலிட்டிஸ் இருக்குது. எது எது எப்படிப்பட்டதாக செய்யணும், எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு ஒரு உணர்வு, ஒரு ஒரு அறிவு இருக்கணும். நான்காவது வந்து இது ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. அது நமக்கு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் இந்த கேன்சர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறதோட மெயின் காம்பனண்ட். கேன்சர் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து இதுதான். ஏர்லி டிடெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஜனங்களுக்கு அது குறித்ததான ஒரு ஒரு பொது அறிவை கொண்டு போகணும். ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். பண்ணிட்டு அது வராமல் தடுக்கிறது. ஒருவேளை வந்துருச்சுன்னா ஆரம்ப காலத்திலேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எப்படி? ஒருவேளை மிஸ் ஆகிட்டு ஆரம்ப ஸ்டேஜ் இல்லை, மேலே பரவிருச்சுனாலும் அங்கேயும் அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது எப்படி? எண்ட் ஸ்டேஜ்க்கெலாம் போயிட்டாலும் அதுக்கும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒன்றுமே பண்ண முடியாட்டியும் கூட அட்லீஸ்ட் உதாரணத்துக்கு உணவு குழலில் புற்றுநோய் வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது ஜனங்களுக்கு, நோயாளிகளுக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, வயிற்றில் ஓட்டை போட்டு வயிற்றுக்குள்ளே டியூப்பை போட்டு வயிற்று வழியாக வந்து உணவுகள் பொருள் போயிட்டுருக்கும். அவங்க அட்லீஸ்ட் அவங்க இருக்கிற நாள் வரைக்கும் சாப்பாடுக்கு உள்ளே போகும், எனர்ஜி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. கவர்மெண்ட்டு சில நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில பர்ட்டிகுலர் கேன்சர்ஸை வந்துட்டு ஒவ்வொரு மாதமாக பிரித்து அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்துன்னு சொல்லுவாங்க. மார்பக புற்றுநோய்க்கான ஒரு அவேர்னஸ்க்கான மாதம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னா லேடிஸ்க்கு வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது, மேமோகிராம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படியாக இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தரதுக்கான அவேர்னஸ் இருக்குது. அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்துட்டு அதே மாதிரி அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இந்த வேரியஸ் கலர்ஸ் பார்த்தீங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்குது, அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இப்போது பிங்க் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரஸ்ட் கேன்சரு. ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸ்க்கு வர்ற ப்ராஸ்டேட்டிக் கேன்சரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வச்சுருக்காங்க. இந்த ரிப்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது. ஆனால் ஃபஸ்ட் அந்த 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 ரிப்பனை பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து கேன்சரை பற்றின ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு இந்த அவேர்னஸ் வர்றது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். நான் வந்து உங்களுக்கு அது பெரிய டாப்பிக்கு இருக்குல்ல, கொஞ்சம் இருக்குல்ல, சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா, எந்தெந்த விதமான கேன்சர்ஸு அஃபெக்ட் ஆகும், வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை வந்து நம்ம எப்படி வந்து தடுக்க முடியும் ஒன்று, ரெண்டாவது வந்து வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கேன்சர் நான் சொன்னேன், நமக்கு நார்மலாக இருக்கிற செல்லு வந்துட்டு உருமாற்றம் அடைவது, அப்நார்மல் உருமாற்றம். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கொழுப்பு கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? நார்மலாக நமக்கு ஃபேட் இருக்குது. இந்த ஃபேட் வந்துட்டு சிலவங்களுக்கு வந்து சாதாரணமாக உருமாற்றம் ஏற்படும். அதாவது கட்டி பெருசாயிட்டு வரதை பார்ப்பீங்க. வயிற்றில், தொடையில், கையில், கொழுப்பு ஸ்கின்னுக்கு கீழே நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நம்ம நிறைய பேர்த்துக்கு அது சாதாரணமாக இருக்கும். இது வந்து பினைன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பினைன் அப்படின்னாக்கா அதோட நியூக்ளியஸ் எல்லாம் மாறாது. அதோட சைஸ் அளவு பெருசாகும். அதோட நம்பர் அதிகமாகும். இப்போ இந்த இடத்துல ஒரு 10 செல் அப்படி இருந்துச்சுன்னா நார்மலாக ஸ்கின்ல இருக்குதுனாக்கா அங்கேருந்து ஒரு 1000 செல் உருவாகும். இல்லாட்டி அதுக்கப்புறம் அந்த செல்லோட சைஸ் பெருசாகும். இந்த மாதிரி ஆகும்போது கட்டியாக உருவாகும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கொழுப்பு கட்டின்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அது பேர் லைப்போமா, இங்கிலீஷில் மெடிக்கல் டேர்ம்ஸ் லைப்போமா. நான் இதே வந்து நார்மலாக உருமாற்றம் அடைகிறது, மாறுறது இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து கேன்சர் செல்லாக உருமாற்றம் அடைஞ்சதுன்னா லைப்போசார்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இது வந்து தட்ஸ் கால்டு மெலிக்னன்ட் சேஞ்சஸ். பினைன் சேஞ்ச், மெலிக்னன்ட் சேஞ்ச். பினைன் வந்து 99.9% வந்து பினைன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து ஈஸிலி ட்ரீட்டபிள். உதாரணத்துக்கு கொழுப்பு கட்டினா எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, எடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை எடுக்க நேர்ந்ததுன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா அது ரிப்போர்ட் வந்த பிறகு பயாப்சி பண்ணி பார்த்த பிறகு லைப்போம்னா கவலைப்பட தேவையில்லை, உயிருக்கு ஆபத்து வராது, பரவாது என்ன. ஆனால் அதே வந்து ஒரு ஒரு ஸ்கின்னில் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மறு மாதிரி வருது. மறு வந்து ரொம்ப வருஷமாக இருந்துச்சு, சடனாக ஒரு பாஸ்ட் 6 months மறு இன்க்ரீஸ் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது, நீர் வர ஆரம்பிக்குது, இச்சிங் வர சம் சேஞ்சஸ் இருக்குது. சாதாரணமாக இருக்கிற மறு மாதிரி இல்லைங்கும் போது உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு அது பயாப்சி தேவைப்பட்டுச்சுன்னா அது கட் பண்ணி பயாப்சி அனுப்பும்போது ஒருவேளை நார்மல் நெய்வைன்னு சொல்லுவோம், நீவஸ் அப்படின்னு சொல்லுவோம், மோல் மறு. ஆனால் அதே வந்து மெலிக்னன்ட் நீவஸ்ன்னு சொல்லியிருக்கோம், கேன்சர் சம்மந்தப்பட்ட மறு. அது பார்த்தீங்கன்னா அது நார்மல் நீவைன்னு வந்துருச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை, அது அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் மெலிக்னன்ட் நீவைன்னு வந்துச்சுன்னா பார்க்கணும் எவ்வளோ தூரம் எடுத்துருக்குது, வேறு எங்கேயாவது பரவி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். மெலனோமான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது ஸ்கின்னில். வெறும் ஸ்கின்னில் வந்துடும், வித்தின் 6 மாதம் 1 yearக்குள்ளே வந்து உடம்பு முழுக்க பரவிடும், லங்ஸ் எல்லா இடத்துக்கும் பரவும். மெலனோமாங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கேன்சர். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த இடத்துலையும் கேன்சர் வரலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூமர் சொல்லுவோம். லங்ஸில் வந்துச்சுன்னா லங் கேன்சரு, ஜிஐ ட்ராக்டில் அதாவது ஜீரண உறுப்புகளில் வந்துச்சுனாக்கா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கேன்சர் சொல்லுவோம். உணவு குழாயில் வந்துச்சுன்னா ஈசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டமக்கில் வந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக் கேன்சர், கோலனில் வந்துச்சுன்னா கோலோனிக் கேன்சர், மலத்துவாரத்தில் வந்துச்சுன்னா ரெக்டல் கேன்சர், அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கேன்சர் இருக்குது. போனில் வந்துச்சுன்னா அதுக்கு கேன்சருக்கு பேர் ஆஸ்டியோசார்கோமா, மசில்ஸில் வந்துச்சுன்னா அதுக்கு தனி பேர் மயோசார்கோமா, ஃபேட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு தனி பேர், ஸ்கின்னுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு தனி பேர். ஒவ்வொரு இடத்துக்கும் உள் உறுப்புகளுக்கு வரக்கூடிய ஒன்றுக்கு ஒவ்வொரு பேர். பிரஸ்ட்டில் வந்துச்சுன்னா பிரஸ்ட் கேன்சரு, யூட்ரஸில் வந்துச்சுன்னா யூட்ரைன் கேன்சர், ஓவரிஸ் வந்துச்சுன்னா ஒவேரியன் கேன்சர், கர்ப்பப்பையோட வாயில் தனியாக இருக்குது, வாயில் வந்துச்சுன்னா கர்ப்பப்பை வாயில் வர்றது சர்வைக்கல் கேன்சர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேன்சர். ஒவ்வொரு கேன்சரும் ஒவ்வொரு விதமாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஒவ்வொரு கேன்சருமே எல்லா கேன்சருமே அக்ரெசிவாக இருக்காது. சில கேன்சர்ஸ் வந்துட்டு ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், சில கேன்சர் வந்துட்டு ஸ்லோவாக வளரும், சில கேன்சர் வந்துட்டு பக்கத்தில் மட்டும்தான் பரவும், சில கேன்சர்ஸ் வந்துட்டு தூரமாக ஸ்ப்ரெட் ஆகாது. அப்போ ஒவ்வொரு கேன்சரும் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஜென்ரல் இது. அடுத்தது வந்து அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த எதத்தை அஃபெக்ட் ஆகுதோ அங்கே தான் சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ப்ரைமரியில் வந்துச்சுனாக்கா ஒரு வேளை கவனிக்காமல் விட்டாங்க, ஒரு லங்கில் ஒரு கேன்சர் இருக்குது, சின்னதாக இருந்திருக்கு, கவனிக்கல, இருமல் சளின்னு விட்டாங்க, அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆன பிறகு எங்கே ஸ்ப்ரெட் ஆகுதோ அதோட சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ சடனாக ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக மயக்கம் அடித்து விழுந்துடுறாங்க வைங்க, ரொம்ப நாளாக சிக்காக இருக்கிறார், என்ன சிக்னஸ்னே தெரியல, நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, இருமல் இருக்குது, சளி இருக்குது, அவருக்கு வேறு என்னென்னு தெரியல. அப்படிங்கும்போது திடீர்னு மயக்கம் அடித்து விழுந்துடுறாரு, அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க, எடுத்து பார்த்தா பிரெயினில் டியூமர் இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது. அப்போ உடனே சொல்லுவாங்க இது செகண்டரிஸு, இது காரணம் கிடையாது, வேறு எங்கேயோ இருந்து வந்திருக்குது. இப்போ என்னென்னு தேட ஆரம்பிக்கும்போது ஒருவேளை லங்ஸில் இருக்கலாம், இல்லை ஸ்டமக்கில் இருக்கலாம், இல்லை போன்ஸில் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஒருத்தங்க கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுறாங்க, பேக் போன் ஃப்ராக்சர், அன்யூஷுவல் ஃப்ராக்சர்ஸ். அன்யூஷுவல் ஃப்ராக்சர் எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இருக்குது, ஆனால் இது வந்து நார்மலாக இன்ஜுரினால் வரக்கூடிய ஃப்ராக்சர் இல்லை, சாதாரணமாக விழுந்தால் அந்த மாதிரி ஆகாது. இப்போ அதுக்கு பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர் அப்படிம்போம், அதாவது கேன்சர்னால் வந்த ஃப்ராக்சர், அது ஸ்ப்ரெட் ஆகி கேன்சர் போனில் வந்திருக்கு. ஸோ அந்த போன் வந்து வீக் ஆகிட்டு உடஞ்சிருக்கு. அப்போ அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது ப்ரைமரி, இது செகண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரிங்கிறது வந்து எங்கே ஆரம்பிக்குதோ, எந்த உறுப்பில் ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் ப்ரைமரி, எங்கே பரவுதோ அதுக்கு பேர் செகண்டரிஸ். செகண்டரிஸ் பரவ ஆரம்பிக்கும் பொழுது அது மெட்டாஸ்டேசிஸ் அப்படிம்போம், விரிவடைந்த அல்லது வியாபித்து இருக்கிற ஒரு கேன்சர், புற்றுநோய்க்கு வந்து மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர் அப்படிம்போம். மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர் அப்படின்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் வந்து இல்லை, டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு இல்லை, பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவோம். பாலியேட்டிவ் கேர் அப்படின்னா சப்போர்ட்டிவ் கேர்.
சப்போர்ட்டிவ் கேர் என்னென்ன பண்ண முடியும், சாப்பிட்றதுக்கு என்னென்ன பண்ண முடியும், பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஊசி போடுறது, பார்த்துக்கிறதுக்கு நடக்க முடியாமல் இருந்தா வீல் சேரில் வச்சு ஹோம் கேரில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மரணம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கேர். பெயின்லெஸ் சில பேர்த்துக்கு வலி இல்லாத மரணம் வேணும் அப்படிம்பாங்க. அதனால் அந்த மாதிரி இடங்களில் வச்சு ஊசி கொடுத்து மருந்துகள் கொடுத்து ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து போனில் செகண்டரிஸ் போயிடுச்சு, அது ஃப்ராக்சர் ஆகிடும். ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிடும். அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு மட்டும் ரேடியேஷன் கொடுத்து அதை ட்ரீட் பண்ணி ஃப்ராக்சர் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி பல மொடாலிட்டிஸ் இருக்குது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது. எந்த இடத்த பொறுத்து அதோட டைப்பை பொறுத்து இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப். நான் கொஞ்சம் பேர்லாம் சொன்னேன். நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கிரேடிங்ஸ் இருக்குது, டைப் இருக்குது, கிரேடிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெடிக்கல் சைடில் இருக்குது. ஆன்காலஜி டாக்டர்ஸ், இந்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க. நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது குணப்படுத்தக்கூடிய லெவலில் இருக்கிறதா இல்லை முற்றிய நிலையில் இருக்கிறதா அப்படின்னு ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1, மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ் 4, அப்புறம் ப்ரைமரி, செகண்டரி. இதெல்லாம் நம்ம காமனாக தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாலுமே ப்ரைமரி எங்கே ஆரம்பிக்குது, செகண்டரிஸ் எங்கே பரவுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், ஒன்று வந்து கழலை மூலமாக, அதாவது நிணநீர் சுரப்பிகள் மூலமாக, லிம்ப் நோட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். சில கேன்சர்ஸ் வந்து பிளட் வழியாக ஸ்ப்ரெட் ஆகும். லிம்ஃப் நோடு வழியாக, நிணநீர் வழியாக, சுரப்பி வழியாக ஸ்ப்ரெட் ஆகிறது ஸ்லோ ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு இடத்த தாண்டி போயிட்டே இருக்கும். பிளட் அப்படி இல்லை, பிளட் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பிளட் டேஞ்சரஸ் ஸ்ப்ரெட்டு. ஒரு உதாரணத்துக்கு மார்பக புற்றுநோய் வருதுனாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து அது நிணநீர் வழியாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ முதல் எங்கே தெரியும், அக்கிளில் தெரியும், ஆம்பிட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வெல்லிங் வர ஆரம்பிக்கும். பிரஸ்டில் இருக்கிற ஸ்வெல்லிங் ஆம்பிட்டில் வரும். அப்போது ஸ்டில் அது வந்துட்டு ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்டேஜ் 2 தான் இருக்கும். ஸ்டேஜ் 2 ஒரு சைடில். அதையும் கவனிக்க மாட்டோம்னா ஆப்போசிட் சைடில் வரும், ஸ்டேஜ் 2Bன்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி மற்ற இடங்களுக்கு வர ஆரம்பிக்கும், எல்லா நிணநீர் சுரப்பிகளுக்கும் போக ஆரம்பிக்கும். அப்புறம் வயிற்றில், லிவரில், ஈரல்லாம் பரவ ஆரம்பிக்கும். இது ஸ்டேஜ் 4 மெட்டாஸ்டேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வந்து மெடிக்கல் சைடு. நான் உங்களுக்கு அவேர்னஸ் சைடில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கேன்சர்ஸ் வந்து எப்படி எப்படி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன் மெயினாக. ஓகே, 2 முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஏஜில், எந்த ஏஜாக இருந்தாலுமே. சடன் லாஸ் ஆஃப் appetite, சடன் லாஸ் ஆஃப் வெயிட். பசி சடனாக குறைஞ்சிடுறது. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார், கடந்த 1 மாதமாக வந்து சாப்பிட முடியறதில்ல, பசி எடுக்கலை. அடுத்தது டக்குன்னு உடம்பு குறைய ஆரம்பிக்குது. 50 70 கிலோ இருந்த மனுஷன் திடீர்னு 65 ஆயிட்டாரு. 3 மாசத்துல 10 கிலோ குறைஞ்சிருச்சு. இந்த 2 வந்து ரொம்ப முக்கியமான காரணம். சம்திங் இஸ் கோயிங் ராங் இன் த பாடி. எது வேணாலும் இருக்கலாம். அது டிபியா இருக்கலாம், வேற எது டிசீஸாக இருக்கலாம். ஆனால் மெயினாக வந்து இந்த 2 இருந்துச்சுன்னா நம்ம கவனிக்க வேண்டியது கேன்சர். எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். சம்திங் நாட் ஆல் ரைட், தேட ஆரம்பிக்கணும். அது போக அந்தந்த பர்டிகுலர் காரியங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் கேன்சர்ஸ் வந்துச்சுன்னா புண்ணு இருக்கும், ஆறாத புண்ணு, அப்படியே ஒரு இது மாதிரி ஃபங்கேட்டிங் மாதிரி அப்படியே படர்ந்து வளர ஆரம்பிக்கிற புண்ணு இருது. நிற்காம ரத்தம் வழிடுது. இப்போ பிளட் கேன்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். பிளட் கேன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் கட்டி மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது. திடீர்னு நார்மலாக பிளட் ஆகாது, ப்ரஷ் பண்ணுறேன் பிளட் வந்துட்டு இருக்குது அப்படிம்பாங்க சில பேர். சில பேர்த்துக்கு யூரின் போனால் யூரினில் பிளட் வருது, டாய்லெட் போனால் டாய்லெட்டில் பிளட் வருது. பிளட் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அப்நார்மல் பிளட் இருந்துச்சுன்னா அது சந்தேகப்படணும். லேடிஸ்க்கு அதே மாதிரி, எஸ்பெஷலி மாதவிடாய் முடிந்த பெண்களுக்கு, முதிர்ந்தவர்களுக்கு, மந்த்லி மென்சஸ் நின்னவங்களுக்கு, அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆச்சுன்னா சம்திங் ராங். சரிங்களா? சிம்பிள். உடனே டாக்டரை போய் பார்க்கணும். இட்ஸ் கால்டு போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ப்ராபபிளி போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா சர்வைக்கல் கேன்சர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே யூட்ரைன் கேன்சர்ஸ் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது.
இன்னும் சில பேர்த்துக்கு தாம்பத்திய உறவுக்கு அப்புறம் ப்ளீடிங் வரும். அந்த ப்ளீடிங் இருந்துச்சுனாலும் டக்குன்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியது கேன்சர். சாதாரணமா வராது. அதே மாதிரி போன்ஸ். திடீர்னு ஏதோ ஒரு போனு இல்லாட்டி மசில்ஸ் பெருசாயிட்டு இருக்குது சடனா ஒரு பர்டிகுலர் ஏரியாலன்னா அது சம்திங் ராங். திடீர்னு மூட்டு ஒரு 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 பக்கம் மூட்டுக்கு மேலே மட்டும் வீங்கிட்டு வருது, கல் மாதிரி இருக்குது, எலும்பு மாதிரியே இருக்குது, ஆனால் பெருசாக கட்டியாக இருக்குது அப்படின்னா அது போன்லேருந்து வர்ற கட்டியாக இருக்கலாம். யூரின் போகும்போது ஆல் ஆஃப் அ சடன் ப்ளீடிங் வருது, பெயின் கிடையாது. பெயினோட யூரின் ப்ளீடிங் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி கல்லாக இருக்கும். கல் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வலி இருக்கும், சரியான வலி வலிக்கும், ரத்தம் வரும். ரத்தமே இல்லை ஆனால் வலியே இல்லை, சாரி, ஆனால் வந்து ப்ளீடிங் போயிட்டு இருக்குது அப்படின்னா பாசிபிலிட்டி ஆஃப் அ பிளாடர் கேன்சர் ஆர் கிட்னி கேன்சர். அப்போது சடனாக இருமல், வறட்டு இருமல், மெயினாக வறட்டு இருமல், மூச்சு எடுக்க கஷ்டம், சில டைமில் இருமுனா ரத்தம் வருது, வாய்ஸ் மாறுது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மேல் பாகம் நம்முடைய சுவாச உறுப்புகள் ஆரம்பிக்கிறதுலேருந்து இருக்கக்கூடிய கேன்சர் ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த சிம்டம்ஸுமே ஒரு பொதுவாக நான் ஒரு டாக்டருங்கிற முறையில் சொல்கிறேன், எந்த சிம்டம்ஸுமே ரொம்ப சிம்பிளான வியாதியோட அறிகுறியாக இருக்கலாம், இல்லை மோஸ்ட் ஒர்ஸ்ட் டிசீஸோட அறிகுறியாகவும் இருக்கலாம். இப்போது ஒரு டாக்டர் இப்போ நான் இருக்கேன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்கன்னா என் மனசில் எப்பவுமே அந்த ஒர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி அவங்களுடைய உருவ அமைப்பு, அவங்களுடைய ஏஜு, அவங்களுடைய அவங்க சொல்கிற நாட்கள், அவங்க விளக்குற காரியங்களை வச்சுட்டு அது சந்தேகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். ரெண்டாவது இப்போ ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் கேன்சர்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. எந்த வியாதிக்குமே இப்போ ஏஜ் போயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா 20 வயசு 30 வயசில் வருது. கேன்சர் அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸில் வந்துடுது. ஏஜே கிடையாது. நான் என்னுடைய ப்ராக்டிஸில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கேன்சர் வந்து நான் பார்த்துருக்கேன். 25, 27, 28 வயசுலலாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் கேன்சர் வந்து இறந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். ஏஜ் வந்து ஒரு கிரைட்டீரியா கிடையாது. இன் ஜென்ரல் ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஆர் ப்ரோன் ஃபார் கேன்சர். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த ஸ்டேஜில் ஒருத்தர் வராரு, ஒரு 60 வயசு ஆள் வராரு, இருமல் இருக்குங்க டாக்டர், எனக்கு மூச்சோட கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஓகே, ப்ராங்கைட்டிஸாக இருக்கலாம், சாதாரணமான தொண்டை அலர்ச்சியாக இருக்கலாம், அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸாக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு செஸ்ட் கோல்டாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பண்ணின பிறகும் சரி ஆகலை அப்படின்னா அடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியது கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்ரே, சிடி, அது தேவைப்பட்டுச்சுன்னா உள்ளுக்குள்ளே பல்மனாலஜி டாக்டர்கிட்ட காமிச்சு ப்ராங்கோஸ்கோப்பி, அந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுதோ பண்ணணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. உடனே எடுத்த உடனே வந்து பெரிய டெஸ்ட்லாம் பண்ண முடியறதில்ல. இப்போ நான் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை, சொன்னால் கேட்டுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அந்த டாக்டர்கிட்ட போனாலே வந்து விலை உயர்ந்த டெஸ்ட்லாம் பண்ணிடுறாரு அப்படிம்பாங்க. சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லார் மனசுலையும் எல்லாம் ஒரு ஒரு நல்ல டாக்டராக இருந்தால் டாக்டரோட மனசில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆம் ஐ மிஸ்ஸிங் எனிதிங் சீரியஸ்? நான் எதையாவது மிஸ் பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து உட்காந்துருக்கிற நோயாளிகிட்ட வேறு எதையாவது நான் மிஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு மனசில் இன்னும் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கணும். அப்போ தான் நல்லது. பரவாயில்ல, நம்ம சந்தேகப்பட்டது இல்லைன்னா சந்தோஷம். சொல்கிறது அப்படி சொல்லுவேன். இப்போது மலம் போகும்போது ரத்தம் வருது. காமனாக அதோட காசு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸ். சிம்பிள். மருந்து கொடுத்தா சரியாயிடும். அப்படி இல்லைன்னா லேசர் ஆப்ரேஷனோ சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடும். ஆனால் அதே ப்ளீடிங் வந்து ஒரு வேளை மலக்குடலுக்கு மேலே இருக்கிற பெருங்குடலில் இருக்கிற கேன்சர்னால வந்துருச்சுன்னா, மிஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டேஜ் தாண்டி போயிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது மருந்து ஒரு வாரம் கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் சரியாகலைன்னா அடுத்தது என்ன சொல்லணும்? ஐயா இது நிற்கலை, உங்கள் ஏஜு, ஒரு கொலனோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கலாமே, உள்ளுக்குள்ளே ஒரு டியூப் போட்டு ஒரு கம்ப்யூட்டரில் வச்சு பார்த்துக்கிட்டாக்க என்னென்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறணும். ஏன்னா ஒருவேளை அதோட ஆரம்ப ஸ்டேஜ் அது இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ணாக்கா கிட்டத்தட்ட 80-90% ஹீல் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அந்த செல் லெவல்லையே வேறு டைப்ஸ் இருக்குது. சில செல்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈஸியாக வந்து செவி கொடுக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணும். சில செல் வகைகள் வந்து
ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்காது. வெரைட்டி சொல்லுவோம். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, அடினோ கார்சினோமா, ஐபிளாஸ்டிக் கார்சினோமான்லாம் பேர் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் சிலது இப்போ தைராய்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா தைராய்டு கேன்சர்ஸ் இருக்குது. சாதாரணமாக களையில் வரும். தைராய்டு காய்டர்னு சொல்லுவோம். நோ ப்ராப்ளம். உப்பு போட்டு சாப்பிடாம அயோடின் கம்மியாக இருந்துச்சுனாக்கா காய்டர் வரும். இல்லை காய்டரில் வந்துட்டு தைராய்டில் வந்துட்டு சிஸ்ட் வரும். அடினோமான்னு சொல்கிறது வரும். இது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. எவ்ரிதிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். கட்டி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். பெருசாக இருந்தாலும் எடுத்துடலாம். மருந்தில் சாப்பிடக்கூடிய தைராய்டு இருந்துச்சு கொடுத்து சரியாப்படும். ஆனால் அதே கட்டி வந்து கேன்சராக இருந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், ஒரு வேலை ஒரு சைடில் எடுத்துட்டோம், எடுத்த பிறகு கேன்சர் சந்தேகம் தெரிஞ்சிருச்சு, கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு பயாப்சின்னாக்க மொத்தம் தைராய்டு எடுப்போம். எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட், தினம் தைராய்டு மாத்திரை சாப்பிட வைப்போம். லக்கி அவருக்கு, அவரோட காட்ஸ் கிரேஸ், அவருக்கு வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா தைராய்டு மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பார். 20 வருஷம் 30 வருஷம் ஒன்றும் ஆகாது. கேட்டால் சொல்லுவார், 30 வருஷத்துக்கு முன்னாடி தைராய்டு எடுத்துட்டாங்க சார், கேன்சர்னு சொன்னாங்க, அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்குறேன். நல்ல டைப் கேன்சர் செல், ஸ்ப்ரெட் ஆகாத கேன்சர் செல். ஏ பிளாஸ்டிக்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. கண்ணாபின்னான்னு ஸ்ப்ரெட் ஆகும். அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணினாலும் ஆப்ரேஷன் பண்ணின பிறகு 6 மாதத்துக்கு நல்லா இருப்பார். 6 மாதம் கழித்து பவுனில் வலின்னு வருவார், இல்லை தலைவலின்னு வருவார், இல்லை காலில் வலின்னு வருவார், முதுகில் வலின்னு வருவார். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு செகண்டரி வந்திருக்கும். இந்த தைராய்டு கேன்சர் செல்லு ரத்தத்தில் பரவி போய் ஒரு 6 மாதம் கழித்து அங்கே தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த நல்ல ஒரு டாக்டர் வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அடுத்த டாக்டரை போய் பாருங்கள். வேறு நல்ல இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எடுங்க. அவங்களும் அதே ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை பண்ணுங்கன்னா பண்ணுறது தான் நல்லது, டெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு சகோதரிகள் அல்லது ஆண்களுக்கு, இப்போ ஆண்களுக்கே மார்பக புற்றுநோய் வருது. ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா கட்டி தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்கள் வந்து பர்பஸாக அவங்க செக் பண்ணணும். 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும். குளிக்கும்போது, குளித்து முடித்த பிறகு அக்கல்ல 2 அக்கல்லையும் 2 மார்பகங்களையும் அவங்க தொட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணணும். எனிதிங் சஸ்பீஷியஸாக இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் காட்டணும். அகெயின் வெறும் சிஸ்ட்டு தண்ணி கட்டியாக இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொழுப்பு கட்டியாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க உடனே அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க. அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்து இதோட கிளாசிஃபிகேஷன் இட்ஸ் ஷோஸ் மோர் பினைன், டேஞ்சர் கிடையாது, அதனால் விட்டுறலாம் அப்படின்ட்டு. சில பேர் இல்லை சந்தேகமாக இருக்குது, எடுத்து பார்த்துக்கலாம். எடுத்துகிட்டு பயாப்சி அனுப்பிச்சு நார்மல் வந்துச்சுன்னா பயம் தேவையில்லை, இருந்ததை எடுத்தாச்சு. சந்தேகமாக இருந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி மெடிசின்ஸு, ரேடியேஷன், ஆப்ரேஷன் தேவைப்பட்டதுன்னா ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாக்கா இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நல்ல புற்றுநோயின்னு சொன்னாக்கா மார்பக புற்றுநோய் தான். 25 வருஷம் 30 வருஷம் ஒன்றும் இருக்கு அப்படியே இருப்பாங்க. அவர் இயர் போய் செக் பண்ணிட்டு வரணும். அப்படி எதாவது இருந்ததுனா கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கும் கேட்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கணும். ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். யூரின் போகிறோம், யூரின் போகிறது தடசம் இருக்குது. உதாரணத்துக்கு எஸ்பெஷலி 50-55 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஆண்களுக்கு மெயினாக வந்து ப்ராஸ்டேட் வளர ஆரம்பிக்கும். ப்ராஸ்டேட் வளர ஆரம்பிக்கிறது வந்து காமன். தலைமுடி நிறச்சதுன்னா கீழே ப்ராஸ்டேட் வந்துடும். எப்படி தெரியும்? யூரினோட பவர் குறைய ஆரம்பிக்கும், விட்டு விட்டு போகும், இல்லை கொஞ்சம் நின்று போகும், இல்லை வெயிட் பண்ணி போகும். இதெல்லாம் வரும்போது ப்ராஸ்டேட் இருக்குன்னு அர்த்தம். போய் டாக்டர்கிட்ட காட்டும்போது பினைன் ப்ராஸ்டேட்னு சொல்லுவாங்க, பிபிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அது சாதாரணம், எல்லாத்துக்கும் வரும். அது ஏஜ் ரிலேட்டட் சேஞ்ச். மருந்தில் சரியாகும், மருந்து கொடுத்தா குறையும். சில பேருக்கு குறையாமல் இருக்கும்போது யூரின் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஸ்டேட் எடுத்துக்குவாங்க, எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்பின பிறகும் பினைன் அப்படின்னு வந்துருச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. கேன்சர்னு வந்துருச்சுன்னா அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும். ப்ராஸ்டேட்டிக் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் கிட்டத்தட்ட 70 வயசுக்கு அப்புறம் தான் வரும் ஜென்ரலாக, அதுக்கு முன்னாடி வராது. ஆனால் பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் 50 வயசு தானாலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே என்ன பண்ணணும், ஒரு யூராலஜி டாக்டர் போய் பார்த்து அதுக்கு என்ன ஏது
மருந்து சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி உணவு பழக்கங்கள், கீரை வகைகள், இந்த சீரக தண்ணி இதெல்லாம் குடிச்சோம்னா யூரின் நல்லா கிளியரா போகும். அதுக்கான அது உணவு வகைகள்னு உங்களுக்கு தெரியும். என்னை விட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எந்தெந்த உணவு வகைகள் எது எதுக்கு நல்லது சேர்த்துக்கலாம் தாராளமா நீங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. தாராளமா சேர்த்துக்கலாம். ஃபுட்டுக்கு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எதிரி கிடையாது. வி ஹேவ் டு ஈட் வெல். ஆனா, ஒரு 50 வயசுக்கு மேல ப்ராஸ்டேட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும்போது, டாக்டர் PSAன்னு ஒரு டெஸ்ட் பண்ண சொல்லுவார். ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சிலதுல பேர்த்துக்கு அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கும். வேண்டான்ருவாங்க. அது என்னன்னா, கேன்சரா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். PSA அதிகமா இருந்துச்சுன்னா, அங்க கேன்சர் இருக்கு. மேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். PSA நார்மலா இருந்துச்சுன்னா, அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இல்ல. மாத்திரை சாப்பிட்டா போதும். இல்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ப்ராஸ்டேட் எடுத்தா போதும். சிம்பிள் ஆபரேஷன் பண்ணா போதும். இப்படின்ட்டு இருக்கும். லங் கேன்சர் அதே மாதிரி சந்தேகமா இருக்கு. வறட்டிருமல், நிக்காத வறட்டிருமல், காரணம் இல்லாம இருக்கிறது உடனே நம்ம என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட போய் பார்த்துறணும். பல்மனாலஜி டாக்டர் பார்க்கணும். செஸ்ட்டுக்குன்னு பார்க்குற டாக்டர் பார்க்கணும். ஜெனரல் டாக்டர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், தப்பில்ல. சரியாகலைன்னா உடனே வந்து அதுக்கான அந்த அட்வான்ஸ் இதில் பார்க்கறது நல்லது. ஏன்னா இப்போ உலகம் முழுக்க வந்து சயின்ஸ் விருத்தி அடைஞ்சிருக்குது. அறிவியல் வளர்ந்துருக்கு. நோய்கள் இருந்தாலும் இந்த நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கான காரியங்கள் வளர்ந்துருக்கு. அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில கேன்சர்ஸ் வந்து சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யூதர்களும் முஸ்லீம்ஸும் வந்து சுன்னத் பண்ணுவாங்க. அது சுன்னத் எதுக்கு பண்ணுறாங்களோ, ரிலீஜியஸ் ஒரு காரணம் இருந்தாலுமே, மெடிக்கலி ஒரே ஒரு ரீசன். யாரெல்லாம் சுன்னத் சின்ன வயசில் பண்ணியிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண் உறுப்பில் கேன்சர் வரவே வராது. சாகிற வரைக்கும் வராது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதான் அந்த ஆண்டவர் அந்த காலத்திலேயே வந்து அது ப்ரொடெக்டிவாக பண்ணி வச்சிருக்கிறார். அது ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு. பட் மெடிக்கலி திஸ் இஸ் வெரி வெரி குட். அதே மாதிரி பெண்களுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்து வளர்த்துற தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோயும் வர்ற சான்சஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேர் இப்போ வந்துட்டு இளமை போயிடுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது இல்லை பெண்கள். தப்பு அது. இறைவன் படைத்தது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த உறுப்புகளுக்கு அதாவது அதனோட பயன் போயே தீரணும். கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்றுக்காம இருக்கிற பெண்களுக்கு ஒவேரியன் கேன்சரும் யூட்ரின் கேன்சரும் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதே நம்ம பாட்டிங்க தாய்மாருங்க பாட்டிங்கெல்லாம் எத்தனை பாட்டிங்க இருக்காங்க? எத்தனை பாட்டிங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு? இருக்கவே இருக்காது. ஆனால் 40 வயசுல 30 வயசுல கேன்சர் வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில நார்மல் காரியங்கள் இருந்துச்சுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதன் மூலமாக அதை தடுத்துக்கொள்ள முடியும். நம்மளே செஞ்சு அதை தடுத்துக்கிறது தான். சாப்பாட்டு விஷயம். சில சாப்பாடு வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப கருகின ஃபுட்ஸு, கருகை போன உணவு வகைகள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிற உணவு வகைகள், இந்த மாதிரி சில உணவு வகைகள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது லேட்டர் ஸ்டேஜில் கேன்சர் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அதே மாதிரி காரம், ரொம்ப காரம் சாப்பிட்றது வந்து ஒன்று வாயில் புற்றுநோய் வரலாம், வயிற்றுலையும் புற்றுநோய் வரலாம், சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சில ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். உணவு பழக்கம் கரெக்டாக இருக்கிறது நல்லது. சிலவங்களுக்கு வந்து பாரம்பரியமாக இருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் பாரம்பரியம் இருக்கிறவங்களுக்கு கூட உதாரணத்துக்கு தாய் வழியிலையோ தகப்பன் வழியிலையோ புற்றுநோய் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ப்ரிகாஷனரியாக இருந்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம அப்பா சைடில் இல்லை அம்மா சைடில் தாத்தாவுக்கு மலைக்குடலில் பெரிய குடலில் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேன்சர் பெருங்குடலில் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே பெரிய டெஸ்ட் என்னென்னா கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள ஸ்கோப்னு சொல்லி டியூபை போட்டு பார்த்து
கண்ணு வழியா டிவியில் தெரியும் என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அது வந்து வழக்கமாக உலகம் முழுவதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50-55 வயசுக்கு மேலே எல்லா ஆண்களும் பெண்களுமே ஒரு முறை கொலனோஸ்கோபி பண்ணணும். உள்ள செக் பண்ணி பார்க்கணும். மேலேயும் ஒரு டியூப் போட்டு வயிற்றுக்குள்ளே பார்க்கணும். கீழ் வழியாகவும் மலதுவாரம் வழியாகவும் டியூப்பை போட்டு ஒரு செக் பண்ணி பார்க்கணும். கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. இது ஈசோஃபெகஸ்கோபி, எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதாரண 55 வயசுக்கு மேலே பண்ணுறது நல்லதுன்னு மருத்துவ உலகம் அட்வைஸ் பண்ணுது. ஆனால் இதே வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, தலைமுறைகளில் தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு, இல்லை மாமாவுக்கு, சித்தப்பாவுக்கு, இந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள்ள வியாதி இருந்துச்சுன்னா, உடனே ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்துக்கிறது நல்லது. 40 வயசுலேயே செக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. பிரஸ்ட் கேன்சர் பாட்டிக்கு இருந்திருக்கு, சித்திக்கு இருந்திருக்கு, அத்தைக்கு இருக்கு, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கல்யாணம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு இல்லை நான் சொல்றது, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உடனே செக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. 30 வயசு 35 வயசுலேயே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிரஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். மேமோகிராம் சொல்லப்படுகிற ஒரு டெஸ்ட் இருக்குது, மேமோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யூட்ரின் கேன்சர் இருந்துச்சுனாக்கா யூட்ரின் சர்வைக்கலில் போயிட்டு ஸ்மியர் எடுத்து பார்ப்பாங்க. லேடி டாக்டர்கிட்ட போனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது நம்மளுடைய அப்படி இருக்கிற பட்சத்தில். ஏன்னா பாரம்பரியமாக இருந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் 10% இருந்தாலுமே இந்த 10% ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது கேன்சரில். அது என்னென்ன சக்ஸஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்துமா இல்லாட்டி டிபின்னு வச்சுக்கோங்களேன். டிபிக்கு 6-7 மாதம் மாத்திரை சாப்பிட்டா 100% போயிடும், அவ்வளோதான் இல்லையா? ஆனால் கேன்சருக்கு அப்படி இல்லை. கேன்சர் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, சர்வைவல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் வாழுகிற அளவு. 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட், 10 இயர்ஸ் சர்வைவல் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 10 இயர்ஸ் சர்வைவல் ரேட் 90%. அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறமும் 90% நோயாளிகள் எந்த விதமான அந்த புற்றுநோயின் அடையாளங்கள் மறுபடியும் வராமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சர்வைவல் ரேட். சில இதுகளுக்கு 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட் தான் சொல்லுவாங்க. லங் கேன்சர் 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட், தைராய்டு கேன்சர் 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட். ஸ்டேஜ் 1ல் 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட் இத்தனை %. ஸ்டேஜ் 2ல் குறைஞ்சிட்டே வரும். ஸ்டேஜ் 3ல் இன்னும் குறையும். ஸ்டேஜ் 4ல் ரொம்ப குறையும். உதாரணத்துக்கு 10% 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட். ஸ்டேஜ் 4ல் 10% 5 இயர்ஸ் சர்வைவல் ரேட். அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் 100ல் 10 பேர் தான் வந்து உயிரோடு இருப்பாங்க. பாக்கி 90 பேர் இருக்க மாட்டாங்க. இப்படித்தான் வந்து கேன்சரை வந்து மருத்துவ உலகம் வந்து மெஷர் பண்ணுது, கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டை. இப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உணவு பதார்த்தங்கள். இயற்கை உணவு எப்பவுமே நல்லது. பச்சையாகவும் ரொம்ப சாப்பிட வேண்டாம். பச்சையை சாப்பிட்றது மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் பச்சையை சாப்பிடணுன்ட்டு இல்லை, வேக வச்சு சாப்பிட்லாம், அளவோடு சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா சாதாரணமாக தேவையில்லாத நமக்கு தெரியாத பொருள்களை ஆட் பண்ணுறதுன்னு இருக்கிறது நல்லது. அந்த பவுடர் இந்த பவுடர் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தெரியாத உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. என்னென்ன தெரியல, என்ன போட்டு சமைச்சிருக்காங்கன்னு தெரியாது, சாப்பிட வேணாம். உணவு மூலமாக கேன்சர்ஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. 2வது, நாம் இருக்கிற சூழ்நிலை. ஒரு உதாரணத்துக்கு எப்பவுமே அந்த ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கிற சூழ்நிலையை வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரொஃபஷ்னல் ஜாப் ஓரியன்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதே தொடர்ந்து இருக்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இதாகிடும், கேன்சராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். என்ன இடத்துல எப்படி இருக்கிறோம், நம்ம வேலை செய்கிற இடம். இப்போது மெடிக்கலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர்ஸ், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து அவங்கள மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட உடம்புல எவ்வளோ ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா லீவை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, நீ வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு. அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்குதான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது வேலை செய்கிறத பொறுத்து வரக்கூடிய இடம். அப்புறம் சில ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க, பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரிஸில்
சில மெட்டாலிக் ஃபேக்ட்ரிஸில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள்கள், டியோட்ரன்ஸு, பவுடர்ஸ், பர்ஃப்யூம்ஸ், க்ரீம்ஸ், என்ன சோப்பு, என்னென்னலாம் நம்ம போடுறோமோ சிம்பிளாக இருக்கிறது நல்லது. ரொம்ப ஃபேன்சியாக இருக்குதுன்னு சொல்லி சில உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ப்ரிவென்ஷன். ஸோ காஸ்மெட்டிக்ஸ், ஃபுட், என்விரான்மெண்ட், ஃபேமிலிஸில் இருந்துச்சுன்னா நம்ம அட்வான்ஸாக பார்த்துக்கிறது, உடனே போய் பார்த்துக்கணும். அதையும் தாண்டி ஒரு வேளை கேன்சர் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் திங் பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லா கேன்சரும் ஒரே கிடையாது. எல்லா உறுப்பில் வர்ற கேன்சர் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகாது. எல்லா இடத்துல வர்ற கேன்சரும் ஒரே டைப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது டெஸ்ட் பண்ணி பார்த்து என்ன ஸ்டேஜ், அது தெரிஞ்ச உடனே இல்லை நான் எதுவும் வேண்டாம் எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அலோவ் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி என்ன ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 1 இருந்துச்சுன்னா சிம்பிள் டைப் இருந்துச்சுன்னா ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு முடிஞ்சது. ஈவன் அக்ரெசிவ் டைப்பாக இருந்தால் கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா அது ரெஸ்பாண்ட் பண்ணும். 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும். பிரச்சனை இருக்காது. மெயினாக நமக்கு இருக்க வேண்டியது அதுக்கு அவேர்னஸ். இந்த காலத்தில் கேன்சர்ஸ் இருக்குது. கேன்சர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஏஜ் அதுக்கான ஒரு ரிலேட்டிவ் கிடையாது. நம்ம இருக்கிற வளர்ந்த சமூகம்னு சொல்கிறோம். வளர்ந்த சமூகத்துக்கு நிறைய பாதகங்கள் இருக்குது. நமக்கு நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது நம்ம இருக்கிற இடம், குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, அணிகிற உடைகள், அதற்கு பூசுகிற எல்லா பூச்சி எல்லாமே ஒரு காரணத்தில் உடம்பை அஃபெக்ட் பண்ணலாம். நிறைய சொல்லுவாங்க. ஈவன் மைக்ரோவேவில் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ புதுசாக வந்துட்டுருக்கோம். வாட்ஸ்அப் டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆனால் ஓவராக வந்துட்டு நம்ம பயப்படவும் தேவையில்லை. அதே சமயத்தில் கேர்லெஸ்ஸாகவும் இருக்கவும் கூடாது. இதுதான் நம்ம மெயினாக உங்களுக்கு சொல்ல வர்றது. கேன்சர் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து கேன்சர் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வியாதி. யாருக்கு வரும் தெரியாது. குழந்தைகளுக்கு கூட வரும். பிளட் கேன்சர்ஸு, லிம்போமான்னு சொல்லுவாங்க. வெறும் நிழலை கட்டி அங்கங்கே கட்டிக்கும். அது பார்த்தீங்கன்னா லிம்போமா, ஹாட்ச்கின்ஸ் அண்ட் நான் ஹாட்ச்கின்ஸ் இருக்குது. நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்போமாவோட ஹாட்ச்கின்ஸ் லிம்போமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக போயிடும். ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா அவன் 20 வருஷம் ஆனாலும் அது ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும், பிரச்சனையே இருக்காது. நான் ஹாட்ச்கின்ஸ் வெரைட்டின்னு வந்துருச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கான சந்தர்ப்பக்கூறுகள் குறைவு. ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய காரியங்களும் குறைவு. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்ல வந்தது. நிறையா இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கேன்சர் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. நார்மல் ஜென்ரல் ஆப்ரேஷன் டாக்டரு. ஆனாலும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அட்மின்ஸ்லாம் சொன்னதுனால பேசிக்காக சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 சைடு நாம் இருக்கிறோம். ஆண்கள் இருக்கிறோம், பெண்கள் இருக்கிறோம், சகோதரர் இருக்கிறோம். சகோதரர்களுக்குன்னு வரக்கூடிய சில கேன்சர்ஸ் இருக்குது, சகோதரிகளுக்குன்னு வரக்கூடிய கேன்சர்ஸ் இருக்குது. 2 பேர்த்துக்கு காமனாக வரக்கூடியது இருக்குது. எதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், எதெல்லாம் நமக்கு சந்தேகம் கொடுக்கக்கூடியது, எதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஈஸியாக டாக்டர் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. கூச்சப்படக்கூடாது. நல்ல டாக்டர்கிட்ட தாராளமாக போய் காட்டுங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அங்கே போய் இதை பார்க்க முடியாது, அங்கே பார்க்க முடியாது, மறைவிடத்தை காட்ட முடியாது, அப்படியெல்லாம் இல்லை. டாக்டருக்கு மனிதர்கள் தான் அது. எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குது. எல்லாருக்கும் நார்மலாக இருக்கக்கூடியது தான் எல்லாத்துக்கும் இருக்குது. வியாதி வந்துச்சுன்னா அது கட்டாயம் பார்த்தாகும். இதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. நம்முடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதே மாதிரி அவேர்னஸ் கொடுங்க. இந்த மாதிரி அவங்க செய்யணும், இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்கன்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாட்டு மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக வேண்டாம். ரூல் அவுட் பண்ணிக்கோங்க.
அது கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாட்டி சரி, சரியாக போயிடும். நான் சாதாரணமாக சரியாக போயிடும் சிலதெல்லாம். ஆனால் கேன்சர்னு வந்துச்சுன்னா நாட்டு மருந்துகளில் குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரிஞ்சு கம்மி. ஒருவேளை இருக்கலாம். அதை பற்றி எனக்கு அந்த அந்த சைடில் எனக்கு நாலேஜ் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச நம்ம அலோபதிக்கில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. காட் பிளஸ் யூ. ஏசாயா இசைக்கியாவுக்கு பிளவையின் மேலே பற்று போடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? தட் இஸ் அ கேன்சர். மிராக்குலஸ்லி காட் ஹீல்ட் ஹிம். அரிபிளவையை போல படரும் அப்படின்னா இட் ஸ்ப்ரெட்ஸ் லைக் அ கேன்சர். அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பற்று போடுங்கள்னு போட்டாங்க. இந்த மாதிரி காட் கேன் ஹீல் அஸ் மிராக்குலஸ்லி, நோ டவுட் அபவுட் இட். இன்னும் ஒன்று என்னுடைய விசுவாசம் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் தேவ ஆலயம். தட் இஸ் ட்ரூ. நீங்கள் உள்ளத்தில் விசுவாசிச்சிங்கன்னா இந்த தலையிலிருந்து உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதனில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி அந்த கோயிலை பார்த்துக்குவானா பார்த்துக்க மாட்டானா? பார்த்துக்குவான். ஒரு விக்கிரக கோயிலுக்கு அப்படின்னா தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை அவர் பார்த்துக்க மாட்டாரா? கட்டாயம் பார்த்துக்குவார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் ரோகங்களில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணாமல் அவங்களுக்கு வரப்பண்ணும் அப்படிங்கிறார். அவங்களுக்கு வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை அற்புதமாக படைச்சிருக்கிறார். தான் வாசம் பண்ணுவதற்காக படைத்திருக்கிறார். உண்மையாதான். இந்த சரீரம் அவரிடத்துல போகிற வரைக்கும் நமக்குள்ள அவர் இருப்பார். போன பிறகு நம்முடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். என்னுடைய விசுவாசம், வேதம் சொல்லுகிறது அதுதான். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கு. நம்ம தான் கெடுத்துக்கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஸ்மோக்கிங் மெயினா. லங் கேன்சருக்கு ஸ்மோக்கிங், எல்லா கேன்சருக்குமே ஸ்மோக்கிங் ஒரு நம்பர் 1 எதிரி. ஆல்கஹால், டூ மச் ஆல்கஹால், லிவர் கேன்சர் வந்துடும். நம்ம கெடுத்துக்கூடாது. நம்ம இந்த சரீரத்தை எவ்வளோ கவனமாக பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கணும். எக்ஸசைஸ், நல்ல உணவு, நல்ல ரெஸ்ட்டு, நல்ல விதமான மேற்பூச்சு காரியங்கள், எல்லாமே நல்ல காரியங்களை செய்யும் பொழுது இந்த சரீரம் நம்மளோட சைடில் நம்ம பாதுகாத்துக்க முடியும். நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார் கர்த்தர், அறிவு கொடுத்துருக்கிறார். சம்திங் ராங் அப்படிங்கும்போது உடனே அதுக்கான மருத்துவ உதவிகளை நாட வேண்டும். அது இல்லாமல் கடவுள் பார்த்துக்குவாருங்கிறது இன்னொரு வகையான முட்டாள்தனம். நான் மருந்து சாப்பிட மாட்டேன், நான் மெடிக்கல் போக மாட்டேன் அப்படின்னாக்கா ஆண்டவர் மெடிக்கல் நாலேஜே படைச்சிருக்க மாட்டார். டாக்டருக்கு ஞானம் கொடுக்கறது யாரு? கடவுள் கொடுத்த ஞானம். புதிதாக வந்திருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கடவுள் கொடுத்தாரு. இருக்கிறத கண்டுபிடிச்சுக்கிறான் மனுஷன். மெடிக்கலுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்றவங்க உண்மையை சொல்ல போனா சைக்கிளில் கூட போகக்கூடாது, காரில் போகக்கூடாது, பஸ்ஸில் போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிச்சது தான். டாக்டருக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஈவன் ப்ராப்பராக சட்டை கூட போடக்கூடாது நம்ம. ஏன்னா அதுவும் டெக்னாலஜிலேருந்து வர்றது தான். துணி கூட போடக்கூடாது. ஸோ மருத்துவ விஞ்ஞானம் தேவனுடைய ஈவு. மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது கர்த்தர் கொடுத்த ஞானம். கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் கொடுப்பாருன்ட்டு இல்லை, மனித உலகத்துக்கு, மனு குலக்கத்துக்கு அவர் ஞானம் கொடுத்துருக்கிறார். அவர் பயன்படுத்திக்குவோம். யாராவது சொன்னாங்கன்னா அவங்க they are not following biblically. அந்த மருந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். இந்த டாக்டரோட கரத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக செய்ய முடியும். எனக்கு அதுதான். ஒவ்வொரு ஆப்ரேஷனை பண்ணும்போதும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் ஆப்ரேட் பண்ணேன். இது வரைக்கும் கர்த்தர் என்னுடைய அத்தனை ஆப்ரேஷன், ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் 30 வருஷத்தில். ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸாக இருக்கு கர்த்தர் கிருபையில். ஃபெயிலியர் ரேட் வரும், மனிதர்களுக்கு ஃபெயிலியர் ரேட் வரும். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வித்தியாசத்தை காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக, உங்களுடைய சகோதரனாக சொல்கிறதா தான். ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். கீப் இன் மைண்ட், பி ஓப்பன் மைண்டட் அண்ட் பி ரெடி. Anything happens, there is a chance that can be treated.
facilities available, technology available, science available, medicine is available. இதை வந்து நமக்கும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now it's your time for another 10 minutes. I have to go in another 10 minutes. Thank you. Davis? Yeah. Now ஒரு small question. சொல்லுங்க ஐயா. நான் அருள்தாஸ், I am a nuclear scientist. சொல்லுங்க I was ஐயா. the director at BRC for about 10 years. Wonderful. நீங்க சொல்லிருந்தீங்களா? நீங்களே பேசிருக்கலாமே. இல்லையா, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வந்து கடவுள் கொடுத்த ஈவு தான். அந்த ஈவு வந்து எனக்கு இன்னும் உங்களை மாதிரி உள்ள டாக்டர்ஸ் தான் அதை பண்ண முடியும். நான் என்ன ஃபீல் பண்றேங்க, சொல்லுங்க ஐயா. the prevention is better as you have told, correct? Exactly. But இப்போ எனக்கு ஒரு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு I want to know, is there any methodology to find out whether I am having cancer or not, even in initial stage? Exactly. ஐயா, ஆக்சுவலா ரீசென்ட்லி ஒரு டயக்னாஸ்டிக் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு ஈவன் கோயம்புத்தூர்ல, ஹைதராபாத்ல, இந்தியாவில் கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சில டியூமர் மார்க்கர்ஸ், சில செல்லுலார் லெவலை வந்துட்டு எடுத்து செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு ஒரு 5 years டவுன் த லைன் உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதான் இப்போ ரீசெண்டாக நிறையா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர்ன்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜீனோம் உங்களுக்கு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்னால உங்களுக்கு தெரியும். பர்டிகுலர் ஜீனோம் இருக்குதுன்னா தட் இஸ் ப்ரோன் ஃபார் கேன்சர். எப்போ வரும்? மேபி அதோட செல்லுலார் லெவல் சேஞ்சஸ் ஆகும்போது வித்தின் 5 years இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ abnormal change. It might produce cancer. Or இந்த பிளட்ல வந்து இந்த லெவல் இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ஆன்டிஜன் சொல்லுவாங்க, CA-119, CA-125, CA-99 அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிளட் டெஸ்ட்ஸ். இப்போ நம்ம அது பார்க்கும்போது அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு கீழே இல்லாமல் பார்டர் லைனில் இருக்குது. ஆனால் உடம்புல எதுவும் கேன்சர் வரல. இது ஜாஸ்தி ஆச்சுன்னா எந்த இடத்துல கேன்சர் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் CA-19னாக்கா லிவர் கேன்சர், CA-125னாக்கா யூட்ரைன் கேன்சர், ஒவேரியன் கேன்சர். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கான இந்த இடத்துல இந்த கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் ஆஃப் ப்ரிமானிஷன் தான் கொடுக்குறாங்க ஐயா. இப்போ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரிவென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சஸ்பெக்டிங் யூ வில் கெட் அ யூட்ரைன் கேன்சர் லேட்டர், ப்ராபப்ளி எவ்ரி 6 months அவங்க போயிட்டு பேப்ஸ்மியர் எடுத்து பார்த்துக்கலாம், அங்கே போயிட்டு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துக்கலாம், MRI பண்ணி பார்க்கலாம். சந்தேகம் வரும்போது உடனே பயாப்சி பண்ணிட்டு, அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1 இல்லை, ஸ்டேஜ் 0 அதுதான் ஆரம்பிக்கும் போது செல்லுலார் லெவல்லே கண்டுபிடிச்சிட்டோம்னா, இவ்வளோ ஒரு மில்லிமீட்டர் சைஸு கண்டுபிடிக்கிறாங்க. 1 மில்லிமீட்டர் சைஸுக்கு முழு யூட்ரஸே எடுத்துருவாங்க. அவ்வளோதான். அதோட திரும்ப அதுக்கான பரவுறதுக்கான இடமும் கிடையாது, சான்ஸும் கிடையாது. இப்படி இருக்குதுங்க ஐயா. ஆனால் டோட்டலாக வந்து இந்த கேன்சர் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியானது வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. பட் ஆல்ரெடி தே ஸ்டார்டட் டு அசஸ் அவர் ஜீனோமிக், ஜெனட்டிக் அண்ட் செல்லுலார் லெவல் பேராமீட்டர்ஸ் பார்க்குறாங்க. தேங்க்யூ டாக்டர். One more, just one information. The latest technology which I came to know from BRC, that is heavy water and sucrose. Both are the solution. It is elevated in a higher, in accelerated, and that will be injected to the patient within 1.5 hours. That is the half-life period of that. Okay. This will go and accumulate in the cancer cells, if at all any cancer cells are there in the body. Then if you go to the full body scan, it will be immediately we will come to know. Is it okay, doctor? பெட் ஸ்கேன் தானுங்கய்யா சொல்றீங்க? PET ஸ்கேன் சொல்றோம், அந்த ஸ்கேன் தானே? பெட் ஸ்கேன் தானே? ஆமா, PET ஸ்கேன். ஆமா, அது வந்து அப்டேக்னு சொல்லுவோம். நீங்க சொல்ற மாதிரி ஹை கான்சென்ட்ரேட்டட் குளுக்கோஸ் அப்டேக், தென் ஹெவி வாட்டர் அப்டேக் எல்லாம் வந்துட்டு இது ஆக்சுவலாக அங்கேயா ப்ரிவென்ஷனு வந்துட்டு அது அந்த டெஸ்ட் யாருமே அது போய் பண்ற மாதிரி பண்றது இல்லைங்க. ஆனா கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பெட் ஸ்கேன் பண்ணாக்கா வேற எங்கேயாவது இருக்குதா
சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. Okay. அது Since I இருக்கு was நிறைய. Haywater director, I was involved in Tata Cancer Center for this research purpose. That is why I am ரொம்ப asking. சந்தோஷம் ஐயா. நோ, Thank நீங்க you. உங்களுடைய இன்புட் ப்ராபபிலி யூ கேன் டேக் ஒன் மோர். இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க உங்களுடைய அறிவுகளையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா.